Hi friends, welcome back to Pritisha's Tiny World. பிரியாணி பார்த்ததுமே ஆசையாக இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம சேனலில் மினியேச்சர் வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல. நான் சேலமில் இருக்கேன், என் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க செய்யக்கூடிய கோகினூர் பாஸ்மதி ரைஸோடைய தம் பிரியாணி தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் 1 kg சிக்கன் எடுத்துருக்கோங்க. அதுக்கு ஈக்குவலமெண்ட்டாக 1 kg கோகினூர் பாஸ்மதி ரைஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கோம். சிக்கன் ஃபஸ்ட்டு வந்து மேக்னேட் பண்ணி கர்ட் வித் லெமனோட மேக்னேட் பண்ணி 1 hour பிஃபோராகவே வச்சுருக்காங்க. அடுத்து வந்து குக்கரில் வந்து நம்ம பிரியாணி கிரேவி வந்து இவங்க செய்ய போகிறாங்கங்க. அதில் வந்து எண்ணெய், அப்புறம் வந்து நம்ம பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ், ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ்னு கடையில் வந்து விற்கிறாங்க பிரியாணிக்காக. இதை வந்து அவங்க ஆட் பண்ணுறாங்க. இதை ஆட் பண்ணோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 7, 4 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணுறது தான் இருக்குங்கிறாங்க. மோர் தென் 20 minutes இந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க. ஃபுல் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுறாங்க. பாருங்கள், 20 minutes later. நல்ல ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனோடனே எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான புதினாவும் மல்லியும் வந்து ஆட் பண்ணுறாங்க. பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இது வந்து தனித்தனியாக இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பேஸ்ட் வந்து 4 teaspoon வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு பேஸ்ட் வந்து 3 teaspoon வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கல்லுப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 4 பெரிய தக்காளியை வந்து அரைச்சி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. மசாலா வந்து நம்ம பிரியாணிக்கு எப்போதும் போடுற மாதிரி மல்லித்தூள், மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறாங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து போடுறாங்க. அது நீங்கள் தேவைன்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் மெயினாக வந்து பிரியாணி மசாலான்னு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அதை ஆட் பண்ணுறாங்க. பிரியாணி மசாலாங்கிறது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசிப்பூ, ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, இது 6 பொருட்களால் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுக்கிறாங்க. அதுதான் பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணுறாங்க. கிரேவி கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் மேக்னேட் பண்ண நம்ம சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க. இந்த பிரியாணியோட ஸ்பெஷலே வந்து ரைஸை தனியாகவும் கிரேவியை தனியாகவும் தான் வேக வைக்க போகிறோம். இது வந்து கோகினூர் பாஸ்மதி ரைஸ். இதை வந்து ஒரு 10 minutes வந்து ஊற வச்சுட்டு இது வந்து வேக போட்டுடலாம். நம்ம சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து 2 tablespoon கெட்டி தயிர் வந்து ஆட் பண்ணுறாங்கங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கிறாங்க. இந்த தம் பிரியாணி வந்து கொஞ்சம் மலேசியன் ஃப்ளேவரில் இருக்குங்க. பிகாஸ் வந்து நாங்கள் வந்து ஒலை போட்டிருக்கோம்ல பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறதுக்கு, அதில் வந்து நாங்கள் பண்டான் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆப்ஷனல் தான். பிகாஸ் வந்து உங்களுக்கு பண்டான் லீவ்ஸ் கிடைக்காது, நீங்கள் பிரியாணி லீவ்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணி பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சு ஆஃப் பாயிலாக வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். A few moments later. நமக்கு ரைஸ் வந்து ஃபுல் பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம தம் தான் போட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஆஃப் பாயிலே நம்ம ரைஸ் வந்து வடித்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்குள்ளே ஒரு விசில் விட்டு நம்ம பிரியாணி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. தம் போடணுங்கிறதுக்காக இதை வந்து நம்ம வேறு விசிலில் வந்து மாற்றி வைக்க போகிறோம்.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து பாதிவாக ஆஃபாக வந்து கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆஃபாக வந்து போட போகிறோம். அதாவது லேயராக ஃபஸ்ட்டு சிக்கன், அப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சிக்கன், அப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். லேயராக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தம்மில் போடுவோம். பட் இது வந்து மிக்ஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா லேயர் பிரியாணி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. இதுக்கு தேவையான நிறைய கீ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தம்மில் வந்து போட போகிறோம். மினிட்ஸ் தம் போடுறது வந்து பிரியாணி வெசலை ஒரு ஒயிட் கிளாத்தால் கட்டிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பிளேட்டு, அதுக்கு மேலே இந்த பிரியாணி வெசல் வச்சு மேலே வந்து வெயிட்டுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு தம் போடுறோங்க. மினிட்ஸ் தம்முக்கு அப்புறம் நம்ம இந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐயோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நான் இந்த ரெசிப்பியை நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த கோஹினூர் பாஸ்மதி ரைஸோடைய தம் பிரியாணியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எதிர்பார்த்த மாதிரி சிக்கனும் அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸும் ஃபுல்லாக பாயில் ஆகி சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வேலையை போய் பார்க்கலாங்க. ரைத்தா கூட சிக்கன் கிரேவி, ஒரு முட்டை வச்சு இந்த தம் பிரியாணி ட்ரை பண்ணேன். ஓ மை காட் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நமக்கு சோறு தான் முக்கியம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸை நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். பார்த்துட்டு மறக்காமல் பிரீத்திஷா டைனி வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மினியேச்சர் வீடியோஸ் அண்ட் விலாக்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஃபைண்ட் யுவர் ஹாப்பினஸ் இன் டைனி திங்ஸ், பி ஹாப்பி ஆல்வேஸ். அடுத்த ஒரு டைனி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வித் லவ் பிரீத்திஷா. தேங்க்யூ.